நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்திச்சு இன்றைக்கு ஒரு புகார் மனு கொடுத்திருக்காரு. இன்று மட்டும் கொடுக்கல, நேற்று இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தாரு. யார் மீது புகார் கொடுத்திருக்காரு அப்படின்னா, பாஜக மாநில ஓபிசி பிரிவு செயலாளர் திருச்சி சூர்யா மீது தான் அவர் இந்த புகார் மனுவை கொடுத்திருக்காரு. இந்த மோதல் எங்க ஆரம்பிச்சது, என்ன காரணம்னு பார்க்கலாம். தொடர்ச்சியா அரசியல் தலைவர்களும் சரி, அரசியல் கலந்து கொள்பவர்களும் சரி, மேடை பேச்சாளர்களும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுவது வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் தினந்தோறும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திருச்சி பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் திருச்சி சூர்யா, இவர் யார் அப்படின்னா டிஎம்கே எம்பியான திருச்சி சிவா அவருடைய மகன் தான் இவர் திருச்சி சூர்யா. திமுகவில் கொஞ்ச காலம் இருந்தார். திமுகவில் ஒத்து வரல, என்னுடைய உழைப்புக்கு சரியான மதிப்பு அங்கே கிடைக்கல, அங்கே வாரிசுகளுக்கு தான் இடம் அப்படின்னு பல்வேறு பேட்டிகளில் பேசியிருந்தார். இவரும் வாரிசு தான். பேசிட்டு அதன் பிறகு பாஜகவில் எனக்கு உரித்தான இடம் கிடைக்கும் அப்படின்னு நான் பாஜகவிற்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற விளக்கத்தை தான் அவர் திமுகலேருந்து பாஜகவிற்கு சென்ற பிறகு கொடுத்திருந்தாரு. பாஜகவிலையும் அவர் பல்வேறு நபர்களுடைய மோதல், ஆடியோ வீடியோ லீக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அவர் விஷயத்திலும் இருந்துச்சு. டெய்ஸி சம்பந்தமான ஒரு ஆடியோ லீக் ஆகி அது மிக பெரும் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. அதன் பிறகு அவர் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த டியூரேஷன் முடிஞ்சு நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் மீண்டும் அவர் கட்சியிலேயே சேர்த்து கொள்ளப்பட்டார். அந்த ஆடியோவே மிக பெரும் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. டெய்ஸி மற்றும் இந்த திருச்சி சூர்யா அவங்களுக்கு தொடர்பான அந்த ஆடியோ ரொம்பவே மோசமாக தான் பேசியிருந்தார். அதுக்கு பிறகு அவர் பல்வேறு பேட்டிகளில் பல்வேறு விளக்கங்களை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அதற்கு முன்பாக அவங்க எப்படி பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க நான் பேசுனதா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் கொடுத்துருந்தாரு. ஏன் இந்த மோதல் அப்படி இப்படின்னு பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பிருந்துச்சு. இவர் கட்சியிலிருந்து விலக்கி கொள்ளப்பட்டு மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆனால் இந்த மக்களவை தேர்தலையே திருச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது திருச்சி தொகுதியில் அவருக்கு சீட்டும் கிடையாது. அப்படி இருந்தும் திருச்சி தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது மோடியை வரவேற்பதற்கான அந்த பெயர் லிஸ்ட் இருக்கும். பாஜக தலைவர்கள், பாஜக நிர்வாகிகளுடைய பெயர்களில் திருச்சினாவே பாஜக சார்பாக இருக்கிறார் திருச்சி சூர்யா. ஆனால் அவர் பெயர் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அவர் மோடி அவர்களை வரவேற்கவும் போகலை அப்படிங்கிறதும் ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு. அவர் கலந்து கொண்ட பேட்டிகளையும் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆக மொத்தத்தில் பாஜகவில் ஒரு இடத்துல அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த விஷயங்களால் பார்க்க முடியுது. இது ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவருடைய இந்த பேச்சுக்களால் தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. எல்லா கட்சியிலையும் மோதல்கள் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற கட்சிகள்லையும் நடக்க தான் செய்யும். ஆனால் எங்கே நடக்குது அப்படின்னா பாஜகவில் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும். சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய கட்சி பாஜக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. இந்த திருச்சி சூர்யாவுமே திமுகவில் இருக்கும்போது இவர் பெயர் அடிபட்டதும் கிடையாது, இந்த மாதிரியான சிக்கலில் இவர் சிக்கினதும் கிடையாது, எந்த ஆடியோவும் லீக் ஆனதும் கிடையாது. திமுகவிலிருந்து பாஜகவுக்கு போய் கொஞ்ச நாட்கள்லேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. அதற்கு பிறகு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அண்ணாமலை அவருடைய அவர் நெருக்கமாக, அதாவது அண்ணாமலை எங்கள் அண்ணாமலை அவருக்காக தான் என்னுடைய தலைவர் அண்ணாமலை, என்னுடைய தலைவருக்காக தான் நான் கட்சியில் இருக்கேன், அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாஜகலேருந்து அவர் விளக்கி வச்சிருந்த சமயத்திலேயே நீங்கள் வேறு கட்சிக்கு போகலையா அப்படின்னு கேட்டப்ப எனக்கு அதிமுகலேருந்து அழைப்பு வந்துச்சு. நான் போகலை, என்னுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான், அவரை நான் ஃபாலோ பண்ணுறேன், அவர் பின்னாடி தான் நான் இருப்பேன், பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இல்லைனாலும் நான் அவருடைய ஃபாலோவராக தான் இருப்பேன் அப்படின்னு பல்வேறு பேட்டிகளை கொடுத்துருக்காரு. அவர் இப்போ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பொதுவாகவே அவர் ட்விட்டரில் பல்வேறு மீம்ஸ்களை ஷேர் பண்ணுவார், பல்வேறு வீடியோஸை ஷேர் பண்ணுவார், பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. அது சர்ச்சைக்கு உண்டானதாக தான் அதிக நேரங்களில் இருந்திருக்கு. சமீபத்தில் சீமான் கட்சி நபர்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை ட்விட்டரில் அவர் ஷேர் பண்ணுறாரு. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, சீமான் குடிச்சிட்டு மேடையில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஒரு வீடியோவையெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தார். இதெல்லாம் அதிக ஷேர் ஆச்சு, பேசுபொருளானது. அதே
மாதிரி சாட்டை துரைமுருகன் அது மாதிரி சீமான் கட்சி தொடர்பாக தொடர்ந்து நிறைய விஷயங்களை அவர் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. சீமான் மட்டும் இல்லை, திமுக தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை அவர் ஷேர். இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு 2-3 சேனலில், ட்ரைப்ஸ், அரம்சை, சேனல் 5 அப்படிங்கிற சேனல்ஸில் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சாட்டை துரைமுருகன் தொடர்பாகவும் அவரது மனைவி தொடர்பாகவும் சீமான் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை கொச்சையாக பேசியிருக்காரு. இது தொடர்பாக தான் இப்போ இந்த புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் முறை கிடையாது. அதாவது சாட்டை துரைமுருகன் அவருக்கும் இந்த திருச்சி சூர்யாவுக்கும் மோதல் இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு முன்பிருந்தே ஒரு மோதல் இருக்கிறது. என்ன அப்படின்னா, 2 பேரும் பேசிக்கொண்ட ஒரு ஆடியோ வெளியானது. அது நான் பேசலை அப்படிங்கிறதையும் மறுத்தாரு. அதன் பிறகு தேர்தல் நேரத்திலேயே சாட்டை துரைமுருகனும் திருச்சி சூர்யாவும் பேசிக்கொண்ட ஒரு ஆடியோவை திருச்சி சூர்யா ட்விட்டரில் வெளியிட்டிருந்தார். அதுவும் ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருந்துச்சு. அந்த ஆடியோவில் சாட்டை துரைமுருகன் அண்ணாமலையை அண்ணா பேச வேணாம்னு சொல்லிட்டாரு, அவரை ஏன் போட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்க, என்னுடைய டார்கெட் திமுக தான் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் சொல்றது போல இருந்துச்சு. இது உண்மை தன்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். சாட்டை துரைமுருகன் அவர்களும் இதை மறுக்கலை, இதற்கு 2 பேரும் மோதி கொண்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, மோதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பேசியிருக்காரு, ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி பேசணும் அப்படின்னா அவருடைய கொள்கைகளை பற்றி பேசலாம், அவருடைய தத்துவங்களை பற்றி பேசலாம், இல்லை அவரோட மேடை பேச்சுகளை விமர்சிக்கலாம், இல்லை அவர் மற்ற அரசியல்வாதிகளோட பேசுகிறாரு பழகிறாரு, இல்லை நட்பு ரீதியாக தாண்டி அது வணிக ரீதியாகவும் பல நேரங்களில் மாறும் அரசியல்வாதிகளுடைய நட்பு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசலாம், விமர்சிக்கலாம், என்ன வேணால் பேசலாம். அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு தலைமை பண்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூட விமர்சிக்கலாம், எல்லாமே கரெக்டு தான். அப்படி இருக்கும்போது இவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசலாமா, அவருடைய குடும்ப நபர்கள் இழுத்து வச்சு பேசலாமா அப்படிங்கிறதுலாம் கண்டிக்கத்தக்கது தான். ஏன் அப்படின்னா, திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்கள அரசியல் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க விமர்சிக்கும் போது கூட நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம், முன்னாடியே பேசியிருக்கோம், மற்ற சேனல்களில் பேசியிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் அரசியலில் கலந்து கொள்கிறார், அரசியலில் பங்கெடுத்திருக்கிறார், அவர் குரல் கொடுக்குறார், அவர் பேசுகிறார், எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறார் அப்படிங்கும்போது அவரை பற்றி தான் நம்ம பேசணும். இல்லை அவர் குடும்பத்தில் வேறு யாராவது அதே கட்சி சார்பாக இல்லை அவருடன் சேர்ந்து பயணிக்கிறாங்க அரசியல் அப்படின்னா அவங்கள பற்றி விமர்சிக்கலாம். பெண்களை இல்லை குடும்ப விஷயங்களை குடும்பத்தை பற்றி எல்லாம் பேசுவது முறையா அப்படின்னா முறையில்லை. இப்போ இன்றைய அரசியல் ஜென்ரேஷன் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சின்ன பசங்க எல்லாருமே அரசியல்வாதிகளை பார்க்குறாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே அவங்க பேசுறது, அவங்க பார்க்கறது. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, அவங்க யங்ஸ்டராக இருக்கும் போதுலேருந்தே ஒரு யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கணும், அதன் மூலிமா தான் அரசியலுக்கு வருவாங்க. இன்றைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவர்களும் சில இடங்களில் சந்தித்துக்கும் போது முன்னாடியெல்லாம் ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்போ எல்லாம் எங்கே சந்திச்சுக்கிட்டாலும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கு. அப்படி ஒரு நாகரிகமான ஒரு இதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான பேச்சுக்கள், அவதூறான பேச்சுக்கள், சர்ச்சை பேச்சுக்கள், குடும்ப நபர்கள் எடுத்து பேசுவது, பெண்களை குறிப்பாக தாக்கி பேசுவது, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். இவர் அந்த ஊடகங்கள்லையும் உட்காந்து பேசியிருக்காரு. இப்போ யூடியூப் சேனல்ஸ் ஊடகங்களுக்கு பல்வேறு வழக்குகள் வருது. ஏன் அப்படின்னா சமூக பொறுப்புணர்வோடு பேசணும், பேசக்கூடிய வார்த்தைகள் கண்ணியமாக இருக்கணும், போடக்கூடிய கண்டென்ட்ஸ் கண்ணியமாக இருக்கணும், சமூக பொறுப்புணர்வோடு பேசணும், நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் யாரையும் பாதிக்கக்கூடாது, யாரையும் தவறான வழியில் இழுத்து போகக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான பேட்டிகள் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே வழக்குகள் சிறை வரைக்கும் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இதெல்லாம் தொடருது அப்படிங்கிறதும் இருக்குது. சரி, சாட்டை துரைமுருகன் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை பேசினாதான் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் தக்கலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், திருச்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்னுடைய மனைவி மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, எதன் மீதுமே நடவடிக்கை எடுக்கலை. அதனால் சென்னை மாவட்ட காவல் ஆணையர் நேர்மையானவர், அதனால் அவரை நம்பி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம்
எடுக்கிறோம் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து நம்புகிறோம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதையும் தாண்டி என் மீது ஃபாக்ஸ்கான் பணி செய்யக்கூடிய பெண்கள் தொடர்பாக நான் பேசினதுக்கு என் மீது வழக்கு போட்டு 1 மணி நேரத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்பதிவு செஞ்சு உள்ளே போட்டாங்க. ஆனால் நான் இத்தனை முறை வழக்கு கொடுத்தும் கிட்டத்தட்ட 1 மாதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இவங்க? எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை என்னுடைய புகாருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. அதுக்கு மேலே போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய கட்சி சார்ந்த நபர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தோழர்கள், உடன் பயணிக்கிற நபர்களை வந்து நான் கட்டுப்படுத்தி வச்சிருப்பேன். ஆனால் என்னுடைய குடும்ப நபர்களை, என்னுடைய உற்றார் உறவினர்களை நான் எப்படி கட்டுப்படுத்தி வைக்க முடியும்? அவங்க வந்து ரொம்ப வந்து கோபப்படுறாங்க. அவங்க வந்து திருச்சி சூர்யாவை நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. அதனால திருச்சி சூர்யாவுடைய பாதுகாப்பு நலன் கருதியாவது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரி, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை யூடியூபர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவெளியில் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சமூக பொறுப்புணர்வோடு பார்த்து பேசணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மீண்டும் வேறொரு வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.